ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் தான் உங்களோட மதுரைக்கார பொண்ணு. வீட்டிலே இருந்து வீடியோ எடுத்து போர் அடிச்சு போச்சு. சரி அப்படியே ஒரு வாக் போயிட்டு ஒரு ரவுண்டும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு நம்ம வந்த இடம் தான் மதுரை தெப்பக்குளம். தெப்பக்குளம் டெய்லி 6 மணிலேருந்து 9 மணி வரையும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கூட்டமும் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. அதை எதிர்பார்த்து போனால் எனக்கே வெறிச்சோடி போச்சு. என்னடா இது, நம்ம ஒரு ஆர்வத்தோடு வந்தோம், இங்கே பார்த்தா மக்கள் கூட்டமே இல்லை, போதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் நான் வந்த டைம் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஏன்னா நான் 6 to 9 போகல, 9:15 மேலே தான் போனேன். அதனால் இருக்க மக்கள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போவோம், நாளைக்கு வந்து நம்ம வீடியோ எடுப்போம், அப்போ எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்றதை பார்க்கலாம். ரீசெண்டாக இப்போ தாங்க தெப்ப திருவிழா முடிஞ்சிச்சு. ஆனால் அப்போ அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்போ படி எல்லாமே கொஞ்சம் நிறையவே தெரியுது. ஆனால் இப்படி தெரியலங்க. போன தடவை வந்தப்போ தண்ணி நல்லா நிறையா இருந்துச்சு குளத்துல. இப்போ கொஞ்சம் வத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் போல் கடைகள் எல்லாமே ரொம்ப வெறிச்சோடி இருந்துச்சு. மக்கள் எல்லாமே ஓரளவுக்கு தான் இருந்தாங்க. எல்லாரும் லேட் நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே. நம்ம மதுரை தெப்பக்குளத்தில் மீன் பிடிச்சதை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வாங்க பார்க்கலாம். இதுவரை வலை போட்டு நான் பார்த்துருக்கேன், பட் மீன் பிடிச்சி நான் பார்த்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் யாரெல்லாம் இதை பார்த்துருக்கீங்கன்றது எனக்கு தெரில. நானும் அதை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே பர்மிஷன் கேட்டேன். அது கோயில்காரவங்களுக்கு மட்டும்தான் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. சரி வெளியில இருந்தே வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லை, நான் ஒரு ஆர்வத்தோட இன்னைக்கு எல்லா மக்களையும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், அப்படி ஒரு ஆர்வத்தோட வந்தேன். பட் இதெல்லாம் எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் தாங்க. செம்ம செம்ம ஹாப்பி. எனக்கு உண்மையாகவே சொல்ல வார்த்தைகளே இல்லை. அதுவும் இவ்வளோ மீனை எல்லாரும், அப்பா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, எனக்கு வேற லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. குளத்துல தண்ணி வத்தி இருக்குன்றத அந்த அண்ணாக்கள் நின்று மீன் பிடிக்கிறதுலயே நம்மளுக்கு நல்லா தெரியும். இறங்கி அது ஃபிளாட்ல நிக்கிறாங்க. அப்படி நின்றுமே அவங்க ஜஸ்ட் அளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு, ரொம்ப வத்தி இருந்துச்சு. நம்ம வைகை ஆற்றுல தண்ணி வந்தா மட்டும்தான் இந்த குளத்துல தண்ணி நிரப்புவாங்க. எனக்கு அங்க இருந்து போக மனசே இல்லை, இருந்தாலும் கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் நான் படித்த ஸ்கூலு, ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெண்கள் மேல்நிலை பள்ளி. என்னோட படித்த பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, பட் நான் இங்கே நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் சப்போஸ் யாராவது ஒரு ஆள் என்னோட படித்தவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.